உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்றைய தினம் நவம்பர் 27, இரவும் பகலும் மாதிரி ஒரு உன்னதமான நாள் இன்றைய நாள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பீடை நாள் இந்த நாள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தன்னோட மக்களுக்காக தன்னோட இன்னுயிரை தியாகமா செய்த மாவீரர்களுடைய நினைவு தினம், மாவீரர் நாள். இந்த புனிதமான நாள்ல விடுதலை போராட்டத்துக்காக தன்னோட இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர்களுக்கு ஒரு வீர வணக்கத்தை நாம சொல்றோம். இந்த புனிதமான நாள்ல தமிழர்களுக்கு இது புனிதமான நாள். இன்னொரு பக்கம் திராவிட பீடைகள் எல்லாமே இன்னைக்கு உருண்டு புரண்டு கத்தி கதறிட்டு இருக்காங்க. திரையுலக கலைஞனவன், திறமையான மனிதனவன் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது? திராவிடத்தின் சரித்திரமே, எங்களை பிடிச்ச தரித்திரமே, நீ எல்லாம் பிறந்ததே ஒரு கேடு, உனக்கு பிறந்த நாள் ஒரு கேடா, இப்படி வேணா நம்ம பேசலாம். வாழ்த்த வயது இல்லை, அதெல்லாம் முக்கியம் இல்ல, வாழ்த்த மனசும் இல்லை. அதனால நாம வண்டையாதான் கேட்டாகும், வேற வழி இல்லை. அதாவது உதயநிதியோட பிறந்த நாளுக்கு ஒரு பாடல் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆச்சு, பாத்தீங்களா? அப்படியே உதயநிதி குதிரையில வர்ற மாதிரியே பெரிய ராஜா தேசிங்கே குதிரையில போறாரு. அதை பார்த்தா நமக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு தெரியல. இந்த வீடியோ காட்சி வேணா பாருங்க. எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார், கழக கொடியேந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார். பெரிய ராஜா தேசிங்கே குதிரையில போறாரு. இந்த லட்சணத்துலதான் எனக்கு இருக்கு. அதாவது இந்த டைலாக்ல இந்த சங்கிலியை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓடுறப்ப வடிவேல் பேசியிருப்பாப்ல, டேய் நாங்கெல்லாம் தொழிலுக்கு வரும்போதே ஜம்பிங், டைவிங், குதிரை சவாரி எல்லாம் கத்துக்கிட்டு தான்டா வந்தோம் அப்படின்னு கீரிப்புள்ள வடிவேலு டைலாக் பேசியிருப்பாரு. அதே மாதிரிதான் நம்ம திராவிட கீரிப்புள்ள அரசியலுக்குள்ள வரும்போதே திமுக காரனுக்கு உண்டான பிராடு பித்தலாட்டம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் வந்திருக்கு. அது கருணாநிதி குடும்ப வாரிசு அப்படின்னா அது தொன்று தொட்டு வரதானே செய்யும். வந்த உடனேயே உருட்டுச்சு பாருங்க, உருட்டு, இருட்டு, திருட்டு, உருட்டு, இவ்வளவுதான் திராவிடம் திமுக. வந்த உடனே நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இந்த அடிமைகளோட ஆட்சியில நீட்டால மாணவர்கள் எல்லாமே இறந்து போறதை பார்க்க முடியல, எங்களோட ஆட்சியில நீட் இல்லாத ஒரு தமிழகத்தை நீங்க பார்க்க போறீங்க, நாங்க வந்தா நீட்டை அறுத்து தள்ளிடுவோம், அதுக்கு பேரு அதுதான். வந்த உடனே என்னையா பண்ண நீட்டுக்கு அப்படின்னா, நாங்க தான் சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டோம்ல, எடப்பாடியும் தான் தீர்மானம் போட்டாரு, தீர்மானத்தை போட்டு கீழ்ச்சிட்டீங்களா நீங்க. அப்புறம் அடுத்து புல்லட் பேரணி போறோம், புல்லட் பேரணி போனா நீட் ரத்தாயிடுமா. அடுத்து எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து இயக்கம் நடத்துறோம், வாங்கின கையெழுத்து எல்லாம் குப்பையில கிடக்கு. எவ்வளவு கேவலமான நாடகங்கள். உண்மையிலேயே சொல்றேன், இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோத்து போயிட்டாரு. அனிதா மரணத்தை வச்சு இவங்க எவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணாங்க தெரியுங்களா? எடப்பாடி இடத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அனிதா மரணம் அடைஞ்ச அன்னைக்கே மரணத்தில் தற்கொலையில் சந்தேகம்னு சொல்லி அந்த ஃபேமிலியும் தூக்கி இருக்கும், உனக்கு வாதாடின வக்கீல் அத்தனை பேரையும் தூக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் எவனாவது வாயை திறந்துட்டு இருப்பானா? இன்னைக்கு பல பிள்ளைங்க இறந்து போச்சு. உதயநிதி அறுத்து தள்ளிடுவாரு நீட்டை அப்படின்னு நம்பி எல்லா பிள்ளைங்களும் செத்து போச்சு. பாவம், 20 பிள்ளைங்களுக்கு மேல செத்து போச்சு. இதெல்லாம் இவங்க செய்த கொலைகள். இன்னைக்கு வேணா இவங்க நல்லா வாழ்ற மாதிரி தெரியும், ஆனா எல்லாத்துக்கும் காலத்துக்கிட்ட விடை அப்படிங்கிறது இருக்கு. இவங்க பேசுறது எல்லாமே பொய். அப்படியே பெண்ணுரிமை காவலர்கள் மாதிரியே பேசுவாங்க. ஏன் கருணாநிதி மவள தலைவர் ஆகல? கனிமொழி ஆகியிருக்க வேண்டியதானே? இல்ல மூத்த தாரத்துல செல்வி இருந்த தலைவர் ஆகியிருக்க வேண்டியதானே திமுகவுக்கு? இன்னைக்குதான் பெண்ணுரிமை காவலர்களாச்சே. சரி, அதை தள்ள, ஸ்டாலின் தான் பெண்ணுரிமை பேசுறாரு, அவரோட மகள் செந்தாமரைய தலைவராகி இருக்க வேண்டியதானே? எதுக்கு உதயநிதியை கொண்டாந்து துணை முதல்வர் ஆகுனீங்க? ஆனா அதையும் தெரியல. உதயநிதி இப்ப எதுக்கு குரங்கு பெல்ட்டி அடிச்சுக்கிட்டு இன்ப நிதியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துற வேலையை பாக்குறாரு, அவரோட மகளை கொண்டாந்து நிறுத்தி இருக்க வேண்டியதானே? இவங்க தலைமுறையா பெண்ணடிமை அப்படிங்கறத செய்யக்கூடியதே இந்த குடும்பம் தான். ஆனா வெளியில பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்ணுரிமை காவலர்கள் மாதிரி பேசுவாங்க. இந்த வீடியோவை பாருங்க. உதயநிதியோட பிறந்த நாள் கொண்டாட்டமா ஆபாச நடனம் ஆட விட்டுட்டு இருக்காங்க, அரையும் குறையும் கூட. இதான் பிறந்த நாள். பிறந்த நாள் குளிச்சு மொழிவிட்டு 4 பேர், உங்களுக்கு சாமி இல்ல, நீங்க கும்பிட மாட்டீங்க, முக்காடு போட்டுட்டு போய் குறுக்கால கும்பிடுவீங்க. உலகத்திலேயே அவசாரி வீட்டுக்கு முக்காடு போட்டு போற மாதிரி கோயிலுக்கு முக்காடு போட்டு போற ஒரே கரகாட்ட கோஷ்டி இந்த திராவிட கரகாட்ட கோஷ்டி தான். அப்படி கோயிலுக்கு தான் உங்களுக்கு போக முடியாது. 4 பேருக்கு சோத்த கீத்த போட்டுட்டு நீங்க பாட்டுக்க போங்க. கட்சிக்காரனோ தான் அங்கங்க அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்களோ அதை தொடங்கி வைக்க வேண்டியதானே. இதுல என்ன ஆபாசம் நடனம் வேண்டி கிடக்கு? அப்ப பெண்களை நீங்க எந்த அளவு பாத்துறீங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுதா இல்லையா? சரி, இந்த கர்மத்தை பேசினா நமக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடும். நம்ம இப்ப நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த உதயநிதி பிறந்த நாளில் விஜய் அவர்கள் நல்ல கூறா
எப்படி இந்த பென்சில் சீவம் பாத்தீங்களா, அவ்வளவு கூரா நல்ல ஷார்ப்பா சீவி சதக்குன்னு ஒரு ஆப்ப உதயநிதிக்கு சொல்லி விட்டுருக்காரு விஜய் அவர்கள். உண்மையிலேயே எனக்கு பெருத்த சந்தோஷம். ஏன்னா இந்த குரூப் உதயநிதி பிறந்த நாள என்னமோ தமிழகத்தோட திருநாள் அப்படி மாதிரி கொண்டாடுறதுக்கு பிளான் எல்லாம் போட்டு ஏகப்பட்ட காசை இறைச்சி எல்லா மீடியாவுக்கும் வாக்கி அரிசி போட்டு எல்லாத்தையும் கோவ விட்டுருக்காங்க. உதயநிதி கடந்து வந்த பாதை என்னடா கடந்து வந்த பாதை, அப்படி என்ன பாதையை உதயநிதி கடந்து வந்தாரு? அப்புறம் நான் இனிமேல் ஸ்ரீரெட்டில இருந்து நிவேதா பெத்ராஜ்ல இருந்து நயன்தாராவில இருந்து பால்டாயில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உதயநிதி கடந்து வந்த பாதை. கடைசியா அந்த நிவான்னு சொல்லிட்டு போட்டாரா இன்ஸ்டாகிராம்ல, அது வரைக்கும் நீங்க பாருங்களேன், நயன்தாரா நிவேதா நிவா எல்லாம் எண்லயே இருக்கு. உதயநிதி கடந்து வந்த பாதை அப்படின்னா ஒரு எண் போட்டுடலாம், இதுலதான் இப்படி கடந்து இப்படி வந்தாரு அப்படின்னு. அடுத்தவங்களை சொல்றப்ப இனிச்சது இல்ல, கால் வழியா புந்து உள்ள போனாரான்னு. இப்ப திரும்ப உதயநிதி இதே மாதிரி கேள்வி கேட்டா என்ன நடக்கும்? சரி, அதை விட்டுருவோம். இப்ப விஜய் சொருகிய ஆப்பு என்னவென்றால், எப்படியாவது உதயநிதியோட பிறந்த நாளை பிரம்மாண்டமா காட்டிடணும்னு முடிவு பண்ணாங்க. செங்கோட்டையன் இன்றைய தேதியில தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். இந்த செய்தி தான் இன்னைக்கு முன்னிறுத்தப்படும். உதயநிதியோட பிறந்த நாளை ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். நீ எவ்வளவுதான் பெய்டு பண்ணி மீடியா ப்ரமோட் பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா செங்கோட்டையனை டிவிக்கு தூக்குனா வருத்தப்பட வேண்டியது யாரு? அதிமுக. அதிமுகவினர் தான் டிவிக்கு மேல கோவப்படணும். ஆனா சமூக வலைதளம் முழுக்க பாத்தீங்கன்னா திமுக தான் புடுக்கருத்த பண்ணி மாதிரியே கத்திட்டு கிடக்குறானு, கரே முறைன்னு. என்னடான்னா உதயநிதியோட பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்லாம் மறக்கடிக்கப்பட்டிருமா. இன்னைக்கு போய் செங்கோட்டையன் சேராரு. செங்கோட்டையெல்லாம் ஒரு செல்லா காசு, நாங்க பாத்துக்கிறோம் தீர்த்துக்கிறோம், உதயநிதியோட பிறந்த நாள் தான் முக்கியம்னு கத்தி கதறி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சேகர் பாபு 2 தடவை நேத்து போய் சந்திச்சிருக்காரு செங்கோட்டையனை. எதுக்கு? திமுகவில் சேர்றதுக்கு முயற்சி நடந்துச்சு, பட் செங்கோட்டையன் முடியாதுன்னு ஒத்துக்கு விட்டாரு. அதான் உண்மை. முத்துசாமியை விட தனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அப்படின்னு கேட்டாப்புல அதுல சில பல பிரச்சனைகள் சமாதான படலங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் அவர் டிவி கேக்கு போற முயற்சி. கடைசியா சேகர் பாபு போய் கையெடுத்து கும்பிட்டாரு. அண்ணன் 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 எனக்கா ஒரே ஒரு உதவி செய்யுங்க என்னன்னு. என்னப்பா அண்ணே சொல்லுப்பா, என்னப்பா அண்ணே நாளைக்கு சின்னவரோட பிறந்த நாள், நீங்க நாளான்னைக்கு போய் சேர்ந்துங்கண்ணே. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா சின்னவரோட பிறந்த நாளை பத்தி யாருமே பேச மாட்டாங்கண்ணே. போய் கெஞ்சிராங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, நான் பாத்துக்கிறப்பா, நீ போப்பா அப்படின்னு. இல்லன்னு திமுகவுக்கு வந்து நீயே 3 தலைமுறைக்கு கூட்டி கழுவிட்டு இருக்க. கருணாநிதியில தொடங்கி ஸ்டாலின்ல தொடங்கி இன்னைக்கு உதயநிதி வரைக்கும் இன்பநிதிக்கு கழுவுறதுக்கு என்ன கூப்பிடுறியா அப்படின்னு செங்கோட்டையன் கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டாரா? இப்படிதான் பேசி முடிச்சுட்டு இன்னைக்கு இணைப்பு அப்படிங்கிறது நடக்குது. இதைதான் அவங்க பார்த்து கதறி துரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அதிமுகவினர் இதை பெருசா எடுத்துக்கல. ரைட், ஓகே, நம்ம ஒதுக்கிட்டா அவர் எங்கேயோ போயிட்டாரு. கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் எங்க போனா நமக்கு என்ன, எங்கேயோ போயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. பட் இந்த செங்கோட்டையனோட வரவு அதிமுகவுக்கு பாதிப்பா விஜய்க்கு வெற்றியா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிகேவுக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செங்கோட்டையன் அரசியல் தெரிஞ்சவர், அரசியல் படுத்தக்கூடியவர். என்ன சொல்ல போனா அம்மா ஜெயலலிதா அவர்களோட பிரச்சாரத்தையே வடிவமைத்தவர் செங்கோட்டையன் அவர்கள் தான். இப்ப விஜய் அவர்களோட பிரச்சாரம் சரிவர வடிவமைக்கப்படாததால எவ்வளவு பிரச்சனைகள் வருது போறதுங்கிறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஏரியாலாம் இனிமே விஜய் அவர்களுக்கு ரூட் கிளியர். டிவிகேவுக்கு செங்கோட்டையன் வருகை அப்படிங்கிறது ஒரு உற்சாகம். அதே நேரத்துல அதிமுகவுக்கு இழப்பா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன்னா கலட்டி விட்டதே அதிமுக தான். ஏன்னா ரெண்டாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேரு விலகிட்டாருன்னா பாதி திருச்சி மாவட்டம் போயிடும். அதிமுக எல்லாம் அப்படி கிடையாது. அதிமுக கேடர் அப்படிங்கிறவனே கட்சி பேஸ்ட் தான். அதிமுகங்கிறதே காடர் பேஸ்ட் தான். அப்ப தலைவனுக்கு அங்க வேலை கிடையாது. இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இன்னைக்கு ஒரு மந்திரி, நாளைக்கு எந்திரினா எந்திரிக்கணும், அடுத்த ஆளுக்கு பின்னாடி அத்தனை கட்சிக்காரன்னு நிற்பான். இதுதான் பாரம்பரியமா அதிமுக பார்த்து வந்தது. பட் விஜய் அவர்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம். அதனால் அதிமுகவுக்கு பாதிப்பு இல்ல. உதயநிதியோட பிறந்த நாள் கொண்டாட்டம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சேகர் பாபு எல்லாம் விட்டு கெஞ்சி பார்த்தும் நடக்காததாலதான் இன்னைக்கும் புடுக்கறுத்த பன்றி போல கத்தி கொண்டிருக்கிறார்கள் உடன்பிறப்புகள். அவர்களோட கதறல் எந்த ரூபத்தில் வந்தாலும் ரசிப்போம், ரசித்துக் கொண்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம்.